யெஷுவாவின் மணவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி. பிப்ரவரி மாத மடல் 2026. சமாதான பிரவு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எமது அன்பின் நண்பர்களே, தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி பெலன் கொடுத்து ஆசிர்வதிக்கிற பிதாவாகிய தேவனாலும் உண்மையில சாட்சியும் மரித்தோர்ந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமான இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுற இயேசுவாவினாலும் உங்களுக்கு கிருபையின் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தி, சமாதான பிரவு என்ற இச்செய்தி உங்களை தேடி வருகின்றது. அணு ஆயுத பாவனை, காலநிலை மாற்றம், இயற்கை வளம், செயற்கை நுண்ணறிவு போன்றவைகளை அடிப்படையாக கொண்டு உலகின் முடிவை குறியீடாக காட்டுவதற்கு ஊழினால் கடிகாரம் டூம்ஸ்டே கிளாக் பயன்பாட்டில் இருந்து வருகின்றது. இக்கடிகாரத்தின் நேர முட்கள் நள்ளிரவை, அதாவது நள்ளிரவு 12 மணியை நெருங்குவது உலகம் பேரழிவை நோக்கி நெருங்குவதாக சுட்டிக்காட்டுகின்றது. ஜனவரி மாதம் 2026 தரவுகளின்படி தற்போது இது நள்ளிரவுக்கு 85 வினாடிகள் மாத்திரமே உள்ளது என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. இதை உறுதிப்படுத்துவது போல நாம் காலையில் கண்விழித்தது முதல் இரவு உறங்கச் செல்லும் வரை அதிவேகமாக வாழ்க்கை சக்கரம் உருண்டோடி கொண்டிருக்கின்றது. தற்போதைய நாட்டு நடப்புகளை, உலக நடப்புகளை அறிய விரும்பி சமூக ஊடகங்களின் பக்கம் பார்வையை திருப்பினால் இருக்கின்ற கொஞ்ச நிம்மதியும் இழந்து போகத்தக்கதாக பரபரப்பை, அச்சத்தை, பீதியை, பயத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்ன விலை கொடுக்க வேண்டும் என்ற கேள்வியோடு பூமியில் வாழ நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம் எனலாம். போர்களும் போராட்டங்களும் அரசியல் மாற்றங்களும் ஒவ்வொரு தனிமனித வாழ்க்கையை பாதிக்கின்றது. ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். மேற்குறிப்பிடப்பட்ட 5 நாமங்கள் மிகவும் விசேஷமானவைகள். இவை அனைத்தும் ஒருவரையே, நித்திய பிதாவையே குறிப்பிடுகின்றது. யோசேப்புக்கு மணவாழ்க்கைக்காக நியமிக்கப்பட்ட கன்னிமரியாள் பரிசுத்த ஆவியினால் உட்பவிக்கப்பட்டு அதிசயமாய் இரட்சகரை பெற்றெடுத்த போது லூக்கா 2:14 தேவதூதர்களின் சேனை உன்னதத்திலிருந்து தேவனுக்கு மகிமையும் பூமியிலிருந்து சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவனுடைய செய்தியை தெரிவிக்க வந்த அவர்களுக்கு பூரண சமாதானத்துடைய தேவனின் சமூகம், அதாவது பரலோகம் எப்படிப்பட்டது என்றும், அங்கிருந்து வந்த சமாதான பிரபுவாகிய கர்த்தர் யெஷுவா இயேசு இப்பூமிக்கு பரிசாய் கொடுக்கப்பட்டார் என்றும் அறிந்திருந்ததால் இடையர்களுக்கு அதை தெரிவித்து கொண்டாடினர். இரட்சகர் தம் வல்லமையால் அநேகரை சுகப்படுத்தி கட்டுக்களிலிருந்து விடுவித்து நடத்துவது மட்டுமல்ல, அவருடைய ஆலோசனைகள் வியக்கத்தக்கவைகள். உலக தலைவர்கள் உலக சமாதானத்தை நிலைநாட்டும்படி முழு முயற்சியுடன் செயல்பட்டு வருகிறார்கள். உலக மனிதர்களும் போலியான தற்காலிகமான சமாதானத்தை தேடி அலைந்து திரிகின்றனர். செல்வம் சமாதானத்தை தருமா? அது நாம் வாடுவதற்கு வசதிகளை செய்ய உதவும். பணம் பொருளோடு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாலும் அங்கு நிறைவான சமாதானம் கிடைக்காது. அன்பானவர்களே, ரோமர் 14:17 படி தேவனுடைய ராஜ்யம் குசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இதற்கு எதிராக மனிதனுக்குள் பாவம் உட்பிரவேசிக்கும் போது சமாதானம் வெளியேற்றப்படும். இதனாலே வாழ்க்கையில் போராட்டம், சண்டை, பிரச்சனை, துக்கம், கவலை, ஏமாற்றம் போன்றவைகளால் மன சமாதானத்தை இழக்க நேரிடுகின்றது. மன அழுத்தங்களும் ஏற்பட ஏதுவாகிறது. தீராத வியாதிகளும் நோய்களும் சமாதான குலைச்சலை மென்மேலும் பெருக பண்ணும். உலக சூழ்நிலை, போர் பதட்டங்கள், அழிவுகள், பேராபத்துக்கள் உள்ளத்தின் சமாதானத்தை முற்றிலும் அழித்தே விடும். சங்கீதம் 122:1, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று ஆரம்பிக்கும் இச்சங்கீதத்தை எழுதிய தாவீது அரசன் தேவனை, தேவ சமூகத்தை, தேவ வார்த்தைகளை நாடும் போது உண்டாகும் மகிழ்ச்சியும் அதனால் கிடைக்கும் நிறைவான சமாதானத்தை பற்றி கூறி வசனம் 7 உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று வாழ்த்துகிறார். எமது வீடுகள், எல்லைப்புறங்கள் சமாதானத்தினால் நிரம்பியிருக்கும். இதற்கு வெளியே பெரும் குழப்பமான சூழ்நிலைகள் உருவாகினாலும் கூட அச்சமாதானத்தை எம்மிடமிருந்து ஒருவராலும் பறிக்க முடியாதபடி அது எம்முள்ளத்தில் விதைக்கப்பட்டிருக்கும். ஆம், நம்மை படைத்த பிதாவை, மனுவுருவாய் வந்த குமாரனை நாமும்
உண்டாகும் தேடும் போது அவரது பரிசுத்த ஆவியின் நிறைவினால் உண்டாகும் சமாதானம் என்ற அவ்வாசீர்வாதம் எம்மில் தங்கும். எபிரேய மொழியில் ஷாலோம் என்னும் அர்த்தம் கொள்ளும் சமாதானம் ஒருவரின் உள்ளுணர்விலிருந்து ஏற்படும் பூரண சமாதானமாகும். அது மனதில், நினைவில், இருதயத்தில் தோன்றும் நிறைவான சமாதானம். ஆவி, ஆத்துமா, சரீரம் அச்சமாதானத்தால் பூரண சுகத்தை பெற்றிருக்கும். சுற்றுப்புற சூழலிலும் சமாதானமான வாழ்க்கை நிலவும். தேவன் மனிதனுக்கு ஓய்வு தேவை என்று ஒரு நாளை ஓய்வு நாளாக நியமித்து மனமகிழ்ச்சியுடன் தன்னை தேடும்படி அறிவுறுத்தி இருந்தார். அது அவருக்கு அல்ல, எமக்காகவே. ஆனால் தேவைகளை நிறைவேற்ற, உலக சந்தோஷங்களை அனுபவிக்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதினால் நாம் வேக வேகமாய் பயணிக்கும் ஓய்வில்லாத வாழ்க்கையிலே கர்த்தரை தேட விரும்புவதில்லை. உலகில் அநேகர் உண்மையான கடவுள் யார் என்று அறியாமல் தாங்கள் விரும்பிய தெய்வங்களிலும் தாம் விரும்பிய வழிகளிலுமே செல்கின்றனர். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கின்றபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஆண்டவர் யேசுவா தாம் படப்போகிற பாடுகள், சிலுவை மரணம், 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல் என்பவைகளை தம் சீடர்களுக்கு கூறி, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றார். அச்சமாதானத்தின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் அவர்களை இறுதி வரை செயல்பட வைத்தது. சமாதானம் செய்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என அழைக்கப்படுவார்கள் என்ற கர்த்தர் இயேசுவின் வார்த்தைகள் இன்றும் உங்கள் மத்தியில் செயல்படவும், அவரது குணாதிசயத்தை தரித்து அவரை போல் மாறவும் உங்களை அவர் அழைக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு மீண்டும் வருவதற்கான அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறபடியால் பரலோக கடிகாரத்தில் மணியடிக்கும் போது அவருடைய ராஜ்யம் எருசலேமில் ஸ்தாபிக்கப்பட்டு முழுமையான சமாதானம் இப்பூமி மீதெங்கும் நிலைநிறுத்தப்படும். ஏசாயா 57:2 நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து அவர்களும் அவரோடே வருவார்கள். நாங்களோ இரட்சகராம் இயேசுவின் செய்தியை நீங்களும் அறிந்து ஏற்றுக்கொண்டு தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்ளவும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் வேண்டும் என்பதால் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி வருகிறோம். கொண்டு வரப்படுகிற இந்நற்செய்திக்கு உங்கள் இதய கதவுகளை திறந்து சமாதான பிறவை அமரச் செய்யுங்கள். தேவனை நாம் முழுமையாக நம்பும் போது அவரது பூரண சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்பி எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பாதுகாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கொலோசேயர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது என்று வாழ்த்தி மறுமடலில் மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு அன்புடன் இயேசுவின் மனவாட்டி சபை.